சிரிப்புத்தான் வருகிறது. காரணம், அவங்க அரசியல் ரீதியாக துரைமுருகனிடமிருந்து அவருடைய பதவி பறிபோகுமா, அல்லது அவர் கைது செய்யப்படுவார். அவர் செய்து துரைமுருகனுடைய மகனை கைது செய்தாலே துரைமுருகனுக்கு ஈக்குவல் ஆயிடும். அது துரைமுருகன் மணல் கொள்ளையில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த விசாரணை பாராளுமன்றம் 29ஆம் தேதி டெல்லியில் துவங்க இருக்கக்கூடிய பின்னணியில் கதிர் ஆனந்த் அவர்களை கைது செய்தார்களே, ஆனால் அது திமுகவில் ஒரு மாபெரும் குழப்பத்தை உண்டாக்கும். எழுதி வச்சுங்க நீங்க. ஆனா ஒரு நாள் ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கதிர் ஆனந்த் ஏமாத்துறங்க. ப. சிதம்பரமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம். கதிர் ஆனந்த் அதே ஒரு 100 நாள் நாங்கள் திகார் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்கிறது. அதை நோக்கித்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். வந்ததுக்கு காரணம் அவங்க கவுண்டிங் மிஷினோட வந்திருக்காங்க. பல கோடி ரூபாய்கள் கிடைக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது. இன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அறிக்கை வர இருக்கிறது என்று தான் என்னிடம் ஒரு துணை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னிடம் சொன்னார் இன்று காலை. பல 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 ஆணவங்களை எடுத்து விட்டார்கள். அதை வைத்துத்தான் அலசி ஆராய்ந்த பிறகு அந்த ஆணவங்கள் மூலமாக குறைந்தது 400 கோடி ரூபாய்க்கு லண்டனிலும் துபாயிலும் அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் போன்றவர்களிடம் இருந்து பாதியான சில முக்கிய அமைச்சர்கள் கூட இதில் சிக்கிக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இனி தொடர்கதையாகத்தான் இருக்குமே தவிர அது முடியாது. திமுகவிற்கு ஒரு அழிவு காலம், இழிவு காலமாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், விஜயினுடைய வெற்றி கழகம் மற்றும் அண்ணாமலையினுடைய ஒரு சாட்டையடி, குறிப்பாக ரியல் ஒன் மீடியா நேயர்கள் வாசகர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா குளிருங்க, எக்கச்சக்க குளிர். மினிமம் டிகிரி 2, மேக்சிமம் 7ங்க. நான் மொத்தம் 5-6 ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன். ஒரு ஸ்வெட்டர், ஒரு பனியன், ஒரு வார்மர், அதுக்கு மேல ஒரு சால்வை, எல்லாத்த தவிர சோத்துல தொட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். சார் நேற்று தமிழகத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமலாக்கத்துறையினர் துரைமுருகன் தமிழகத்துடைய முக்கியமான திமுகவுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம், திமுகவுடைய பொதுச் செயலாளர், அதே நேரத்தில் அமைச்சரா இருக்காங்க. அவருடைய இல்லங்கள், அதே நேரத்தில் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் எம்பியாக இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் அவருடைய இல்லங்கள், பொறியியல் கல்லூரிகள்ல ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திமுக செய்த ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துகிறது. 2021 தேர்தல், 2019 தேர்தல், 2024 தேர்தலில் பணம் கொள்ளையாக விளையாடியதைத்தான் காண்பிக்கிறது. கதிர் ஆனந்த் வீட்டிலிருந்து 11 கோடியை பிடித்ததற்காகத்தான் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. இருப்பினும் இந்த சோதனையின் பொழுது அவங்க சாவி கொடுக்க மறுத்துட்டாங்க. பாத்தீங்களா நீங்க? சாவியே இல்லைன்னு பூட்டி கிடக்குது. இவங்க போய் கட்டவாரி எடுத்துட்டு உடைச்சாங்க. பூட்டை சுத்தி அதை போட்டு அடிச்சு உடைச்சாங்க. எதற்கு காண்பிக்கிறது? அது கண்டிப்பாக இது ஒரு புது விஷயத்தை தான் காண்பிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சிவா. சார், அப்படியே காட்பாடியில இப்போ ரைடு நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க அமைச்சர் துரைமுருகன் சென்னையில இருக்காங்க. அதே நேரத்தில் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் துபாயில இருக்காங்க. ஆனா சென்னையில இருக்கக்கூடிய துரைமுருகன் காட்பாடிக்கு செல்லவே இல்லை சார். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தான் சாவியை கொடுத்து ரைடு நடத்தப்படுது. அதே நேரத்தில் துரைமுருகன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. இதன் பின்னணி என்ன சார்? சிரிப்புத்தான் வருகிறது. காரணம், அவங்க அரசியல் ரீதியாக துரைமுருகனிடமிருந்து அவருடைய பதவி பறிபோகுமா, அல்லது அவர் கைது செய்யப்படுவார். அவர் செய்து துரைமுருகனுடைய மகனை கைது செய்தாலே துரைமுருகனுக்கு ஈக்குவல் ஆயிடும். அது துரைமுருகன் மணல் கொள்ளையில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த விசாரணை வேலூர் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக 11 கோடி விளையாடியதைத்தான் காண்பிக்கிறது. தேர்தல் வேறு ரத்து செய்யப்பட்டது தங்களுக்கு நினைவிருக்கும். அந்த பின்னணியில் பார்த்தால் பாராளுமன்றம் 29ஆம் தேதி டெல்லியில் துவங்க இருக்கக்கூடிய பின்னணியில் கதிர் ஆனந்த் அவர்களை கைது செய்தார்களே, ஆனால் அது திமுகவில் ஒரு மாபெரும் குழப்பத்தை உண்டாக்கும். எழுதி வச்சுங்க நீங்க. அது ஒரு பெரிய கிளாரிட்டி ஒழுங்க அது பண்றதுக்கு. அதுக்காக தான் முதலமைச்சருடன் துரைமுருகன் சந்தித்து பேசியிருக்கிறார். சார், இப்போ இந்த பொறியியல் கல்லூரியில இடி ரைடு நடத்திக்கிட்டு இருக்கும் போது வங்கி அதிகாரிகள் வர வைக்கப்பட்டு அவர்களையும் இடி பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ அங்க பணம் அதிக அளவுல சிக்கி இருக்கிறது. அதற்கான அந்த அடிப்படையில் தான் வங்கி அதிகாரிகள் அங்கு வர வைக்கப்பட்டிருக்காங்களா சார்? வங்கி அதிகாரிகள் வந்ததுக்கு காரணம், அவங்க கவுண்டிங் மிஷினோட வந்திருக்காங்க. பல கோடி ரூபாய்கள் கிடைக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது. இன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அறிக்கை வர இருக்கிறது என்று தான் என்னிடம்
ஒரு துணை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னிடம் சொன்னார் இன்று காலை. சென்னையில் நடந்த விரைடு பற்றி இன்று ஒரு அறிக்கை தர இருக்கிறார்கள் சிவா. சார் வந்து இப்போ துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்துல பொறியியல் கல்லூரியில் நடத்தப்பட்ட ரைடை தொடர்ந்து ஒரு சில அமைச்சர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல கிளி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் மற்ற அமைச்சர்கள் இடங்களிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன் போன்றவர்களிடம் இருந்து பாதியான ஒரு ஏன் அஹ், அஹ், சில முக்கிய அமைச்சர்கள் கூட இதில் சிக்கிக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இனி தொடர்கதையாகத்தான் இருக்குமே தவிர அது முடியாது. முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார்கள். இது தொடர்ந்து கமாதான் இருக்கும் அதுல. சார் இப்போ லண்டன், துபாய் போன்ற நகரங்களுக்கு கதிர் ஆனந்த், துரைமுருகன் அவர்கள் அடிக்கடி சென்று வர்றாங்க. அங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவுல முன்வைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலையில் தான் கதிர் ஆனந்த் துபாயில இருக்கும்போது இங்க ரெய்டு நடத்தப்படுது. அப்போ இந்த ரெய்டுக்கும் அந்த துபாய் கதிர் ஆனந்த் துபாய் சென்ற விவகாரத்துக்கு இடையில ஏதாவது லிங்க் தொடர்பு இருக்குமா சார்? அது இப்போ ரெய்டு பண்ணுவதற்கு முன்பாக சில ரெக்கி பண்ணுவாங்க. ரெக்கின்னா முன்னோற்றமாக நடைபெறும் ஒரு ரெக்கி தான். அப்பொழுது அவர் துபாயில் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒட்டு கேட்பார்கள் போன், தொலைபேசி. அந்த ஒட்டு கேட்கும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக அவர்கள் இந்த ரெய்டை நேற்றே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இல்லை என்றால் கதிர் ஆனந்தை நேரில் விசாரித்து இருப்பார்கள். இப்பொழுது கதிர் ஆனந்த் ஒத்துழைக்க மறுத்தார். ஆனால் கடைசியில் கட்டபாரி கொண்டு தான் போட்டு உடைச்சாங்க பூட்டை. ஆக மொத்தம் என்ன தெரிகிறது? அது ஒரு போலீஸ் உதவியுடன் அந்த பூட்டை உடைக்கிறாங்கன்னா அது உள்ள பணம் சிக்கிருக்கு தெரியுது இல்லையா? இப்போ உங்களுக்கு பழைய டாக்குமெண்ட்லாம் கிடைச்சதோ இல்லையோ, இவங்களுக்கு பணம் கிடைச்சிட்டுங்களே. அதை வைத்தே ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். சார் இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் இப்ப தேர்தல் வேற 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது திமுகவுக்கு வந்து எப்படி சார் மக்கள் மத்தியில இது போன்ற நிலையை உருவாக்கும் சார்? பெருசா ஒன்றும் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேங்க. எனக்கு எல்லாம் பொதுமக்கள் தான் 1000, 2000, 3000 பணத்தை கொடுத்து ஓட்டு போட்டுறாங்க. தற்காலிகமாக ஒரு இன்ப நிகழ்ச்சி வருகிறது. ஆனால் தொடர்கதையாக பார்த்தால் திமுகவிற்கு ஒரு அழிவு காலம், இழிவு காலமாகத்தான் பொதுமக்கள் பார்க்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், விஜயினுடைய வெற்றி கழகம் மற்றும் அண்ணாமலையினுடைய ஒரு சாட்டை அடி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கைகள், இதெல்லாம் ஒண்ணு வச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை இல்லாமல் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அப்படி அறிக்கை தருவாங்களா சார்? எமர்ஜென்சி நடக்குதுன்னுட்டு ஒரு போராட்டமே நடத்த விட்டாங்களே. அதுதான் காண்பிக்கிறது அதை பற்றி தான். சார் இப்போ டெல்லியில வந்து தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்கப்படல. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் 70 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் வந்து 47 தொகுதிகளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 20 தொகுதிகளுக்கு மேல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க தான் தகவல் தெரிவிச்சீங்க. அப்போ தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முந்தைய நிலையிலேயே கட்சிகள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி களம் சந்திக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? போட்டி, கடுமையான போட்டி இருக்கிறது தான் காண்பிக்கிறது சிவா. கடுமையான போட்டி, டெல்லியில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டி என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே தான் இருக்கிறதை தவிர காங்கிரஸை காணாமல் போகிவிட்டது என்பதைத்தான் குறிப்பிட வேண்டும். அதிஷி என்று சொல்லக்கூடிய பெண் முதலமைச்சர், உண்மையாக சொல்ல போனால் லெப்டினன்ட் கவர்னர் கடிதம் எழுதி விட்டார். ஓ, யார் ரியல் சீஃப் மினிஸ்டர்? நீங்க திருப்பி திருப்பி ஐ எம் டெம்பரரி சீஃப் மினிஸ்டர் சொல்றீங்களே கேட்டுட்டு. ஸோ ஒன் ஹேஸ் டு வெயிட். இது எப்படி பார்க்க போறாங்கன்னு தெரியல. 6ஆம் தேதி, இன்னும் 2 நாட்களில் கண்டிப்பாக திங்கட்கிழமை மதியம் 3 மணிக்கு இது எலெக்ஷன் கமிஷன் தேதியை அறிவிக்க இருக்கிறார்கள். ஓகே சார். சார் இப்போ கிஷன் ரெட்டி அவர்கள் இப்போ 8ஆம் தேதி தமிழகம் வந்து தமிழக மாநில தலைவர் தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட இருக்காங்க. இப்போ வந்து தலைவரை பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழக தலைவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு சுமூகமாக செல்லக்கூடிய ஒருவரை தான் போடுவாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுகிறதே சார். அது உட்கட்சி விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அண்ணாமலே சொல்லிட்டாங்களே அதிமுக போட்டியிடக்கூடிய எண்ணங்கள் சரின்னுட்டு. அவரே கொண்டும் தன்னுடைய அணுகுமுறையை நிதானப்படுத்தி கொண்டு விட்டாரே. ஆக மொத்தம் அதிமுக பாஜக உறவு என்பது யதார்த்தம், நிச்சயமாக வரத்தான் செய்யும் என்று பல அரசியல் நோக்கர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள் சிவா. சார் இந்த துரைமுருகன் இல்லங்கள்ல பொறியியல் கல்லூரியில நடைபெற்ற ஈடு ரைடு குறித்து டெல்லி இடி அலுவலகத்துல எப்படி சார் இருக்கு, பரபரப்பு எப்படி சார் இருக்கு? நேற்று இரவு தொலைபேசி மூலமாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்ட இருந்தாலும் சில நுணிப்பு, அதாவது மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றுதான் கிடைக்கும். கூடிய விரைவில் கதிர் ஆனந்த் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சொல்லி. காரணம், அவர் ஒத்துழைக்கலையே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய என்கொயரியில. அவர் துபாயில போய் உட்காந்துட்டாரு. துபாயில் வந்தப்பறம் அவர்கிட்ட விசாரணை செய்வார்கள் திங்கள் செவ்வாய்க்கிழமை வாக்கில்.
உடனே அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் சார், ஏற்கனவே பலமுறை சம்மன் அனுப்பப்பட்டும் அதுக்கு அவர் எதுவுமே பதில் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி இடி தரப்பு. அதற்கு அதற்கு 2 3 உதாரணங்கள் இருக்கிறது சிவா. ஒன்று வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் 8 முறை அவர் சம்மனை ரிஜெக்ட் பண்ணாரு. ஹேமந்த் சோரன் 8 முறை ரிஜெக்ட் பண்ணாரு. ப சிதம்பரம் 25 முறை ரிஜெக்ட் பண்ணாங்க, அட்ஜென்மெண்ட் கேட்டாங்க. ஆனா ஒரு நாள் ப சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கதிர் ஆனந்த் ஏமாத்துறங்க. ப சிதம்பரமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம். கதிர் ஆனந்த் அதே ஒரு 100 நாள் அங்கே திகார் ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுத்திருக்கல. அதை நோக்கித்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் கதிர் ஆனந்தை கைது செய்வதற்கு முன்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சபாநாயகரிடம் சொல்லுவார்கள், ஓம் பிர்லாவிடம், லோக்சபை சபாநாயகரிடம், அமித்ஷாவிடம் சொல்லுவார்கள். காரணம், இந்த மாதிரி மணி லாண்டரிங் கேஸ் ஃபாரின் வந்தாலும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் அமித்ஷாவுடைய அளவில் தான் இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் இதற்கு அமைச்சராக இருந்தாலும் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னா அது அமித்ஷா கிட்ட போயிடும். இன்டர்னலாக இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் ஆக 2 அமைச்சர்களுக்கும் அந்த செய்தி சொல்லப்படும். புதன் அல்லது வியாழக்கிழமை கதிர் ஆனந்தை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன் செய்வார்கள் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 11 தேதி வாக்கில் அடுத்த வாரத்துக்குள்ள அவர் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள். சார், எப்பவுமே கடைசியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிப்ஸ் என்ன சார்? அந்த ஹாட் ட்ரிப்ஸ் தான் கதிர் ஆனந்த் சம்பந்தப்பட்டது தான். கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பல 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 ஆணவங்களை எடுத்து விட்டார்கள். அதை வைத்துத்தான் அலசி ஆராய்ந்த பிறகு அந்த ஆணவங்கள் மூலமாக குறைந்தது 400 கோடி ரூபாய்க்கு லண்டனிலும் துபாயிலும் அரண்மனைகள் இருப்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். அதனுடைய புகைப்படங்கள் கூடிய விரைவில் வந்தாலும் வரக்கூடும். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.